தமிழரின் தொன்மையை மீட்டெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமாக கீழடி அகழ்வாய்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதே போல் ஏற்கனவே நம்ம கண்டெடுத்த அழகன்குளம், கொற்கை மற்றும் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் ஒரு சைட் மியூசியம் ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்துடைய உதவி கேட்டு நம்ம ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம். அது வரும்பொழுது ஏற்கனவே நம்ம 36 மியூசியம் இருக்குது, அருங்காட்சியகங்கள். முதல்வர் வெகு விரைவில் அரியலூர் அதில் இருக்கக்கூடிய டைனோசர் மியூசியம் திறந்து வைக்க இருக்கிறாரு. அதோட 37, அது போக 2 மியூசியம்ஸ் ஏற்கனவே அறிவித்தது. தேனி, திருவண்ணாமலை அது இந்த ஆண்டில் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. எந்த மாவட்டத்திலையும் அருங்காட்சியம் இல்லாத மாவட்டம் கிடையாதுன்ற நிலையை உருவாக்குறதுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த நிலையை எய்து விடுவோம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு அருங்காட்சியகத்துக்கு வருடத்துக்கு ஒருக்க செல்லணும். அந்த செல்லும் பொழுது ஒரு வினாடி வினா அவங்களுக்கு நடத்தி அது ஒரு ஹிஸ்ட்ரி லேப் மாதிரி அதை உருமாற்றி கொண்டு வந்துட்டுருக்கோம். 7 வகையான வரலாறுகளை அங்கே வகைப்படுத்தி அதை காட்சிப்படுத்தி இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி அனுபவத்தை எங்கள் அருங்காட்சியகங்கள் தர இருக்கிறது. இந்த ஆண்டு 12 கோட்டைகள், நமது புராதன கோட்டைகளை மீட்டெடுக்கும் பணி நம்ம தொல்லியல் துறையால் துவங்கி வச்சுருக்கோம். 24 கோடி அதில் செலவு செய்கிறோம். நேஷ்னல் ஆர்ட் கேலரி 11 கோடிக்கு எக்மோர் மியூசியத்தில் அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பணி முடிந்து விட்டது. அதே போல் இன்டர்பிரிட்டேஷன் சென்டர், உலக அருங்காட்சியகங்கள் இருக்கிறது போல் உள்ளே போன உடனே அந்த மியூசியத்தை பற்றி நல்லா சொல்கிறது, ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி போட்டு அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறது இந்த 57 கேலரியிலேருந்து எடுத்து காட்டுறது, இந்த பணிகள் நிறைவுக்கு வந்திருக்கு. அதே போல் ஒரு புது கேலரி, இசைக்கருவிகள், பண்டைய கால இசைக்கருவிகளை பற்றி ஒரு காட்சி அங்கே அமைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே 4 டிஸ்ட்ரிக்ட் மியூசியம் அப்கிரேடேஷன் இந்த வருஷம் தரம் உயர்த்துவதற்கு எடுத்திருக்கோம். ஊட்டி போன்ற அருங்காட்சியகங்களில் இன்றைக்கி ஒரு 12.5 கோடிக்கு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இதெல்லாம் ஒரு முழுமைக்கு வரும் பொழுது இந்த ஆண்டு தொல்லியல் துறையின் மிக முக்கியமான பொற்காலமாக அண்ணன் எடப்பாடியார் அரசு உருமாற்றி காட்டும் என்று நான் நம்புகிறேன். வைகைக்கரை நாகரிகத்தை விட பற்றைப்பெரும்புதூர் அதரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அங்கே 3,75,000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஆதி மனிதன் உபயோகிக்கிட்டு இருந்த கல் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை கண்டெடுத்தவர் ராபர்ட் புரூஸ் என்ற ஆங்கிலேய அறிஞர். ரொம்ப நாளைக்கு முன்னாலே அவர் கண்டெடுத்தார். அதை அர்த்தப்படுத்தி உலகத்துக்கு கொண்டு போகிற பணி இந்த ஆண்டு நடந்திருக்கு. அதுவும் கூட டாக்டர் பப்புன்ற ஒருத்தங்க அதை எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. உலக ஆய்வியல் புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ அதரம்பாக்கம் மற்றும் பற்றைப்பெரும்புதூர் ஆய்வுகள் பற்றி மிக அதிகமாக பேசப்படும். குடியம் கேவ்ஸ் இதெல்லாம் நம்முடைய தொன்மைகள் தான். கீழடி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இது இன்னொரு விதத்தில் முக்கியம். இது வரலாற்றுக்கும் முன்னால் நம்ம அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றின்னு சொல்கிறோமே, அந்த காலத்தில் இருந்ததுக்கு அடையாளங்கள் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாத்தையும் ஒன்றா ஒரு நரேட்டிவ் உருவாக்கணும். மோஹஞ்சதாரோ ஹரப்பா அவங்க எடுத்தாங்கன்னா அதை வச்சு அவங்க இது சிந்து சமவெளி நாகரிகம்னு போட்டு போனது தான் அதனுடைய தாக்கம். அந்த மாதிரி நம்ம அந்த காட்சிப்படுத்துவது, வரிசைப்படுத்துவது, இதற்கு ஒரு அர்த்தம் தருவது, இதில் இந்த ஆண்டு எங்களுடைய பணி இருக்குன்னு நான் நம்புகிறோம்.